நாம் வாழும் இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் பார்ப்பது, அனுபவிப்பது எல்லாம் ஒரு வளர்ச்சி. விஞ்ஞானத்திலே ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளிலே ஒரு வளர்ச்சி, நம்முடைய பிள்ளைகளுடைய இன்டெலிஜென்ஸ் அதிலே ஒரு வளர்ச்சி, நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே ஒரு வளர்ச்சி. இவையெல்லாம் இப்படி வளர்ந்து கொண்டே போகும் பொழுது சில இடங்களில் மட்டுமே அது வீழ்ச்சியை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. வீழ்ச்சி எதிலெல்லாம் வீழ்ச்சி என்று பார்க்கும் பொழுது, பொதுவாய் ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லை என்றால் சாதாரண ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனை மதிப்பதில் என்ன இருக்கிறது? இப்பொழுது வீழ்ச்சி. பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுவதிலே என்ன இருக்கிறது? வீழ்ச்சி. படிக்கின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியரை கனம் பண்ணுவதிலே வீழ்ச்சி. சாதாரண ஒரு உலக பிரகாரமான ஒரு நட்போ இல்லை என்றால் சாதாரண ஒரு அன்பிலே கூட என்ன இருக்கிறது? வீழ்ச்சி. யாரும் பிறரை குறித்து ஒரு கவலைப்படாத ஒரு நிலை, தனக்கு அடுத்தவனை குறித்து சிந்திக்காத ஒரு நிலை, தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் சிந்திக்கக்கூடிய ஒரு பேராபத்து நிறைந்த ஒரு நிலையை நினைச்சு கொண்டு இருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதே தாக்கம் எங்கேயும் வருகிறது. சபையிலையும் கூட நிச்சயிக்கிறதும் வரும். சபையில் எங்கே வீழ்ச்சி என்று நாம் பார்ப்போம் என்றால், தேவனை கனப்படுத்துகிறதுல ஒரு வீழ்ச்சி, ஒரு ரெவரன்ஸ். தேவன் ஆளுகை செய்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்த கர்த்தா என்று அவரை கனம் பண்ணுவதிலே, அவரை ஆராதிப்பதிலே ஒரு வீழ்ச்சியை நாம் அனுப்புகிறோம், நாம் பார்க்கிறோம். எப்பொழுது அவரை கனம் பண்ணுகிறார்கள் இல்லை என்றால் ஆராதிக்கிறார்கள், அவரை மதித்து அவருக்கு வேண்டிய, அவர் யார் என்பதை அறிந்து அவருக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் நினைச்ச முடியும், கனப்படுத்த முடியும். இல்லை என்றால் நாம் கனப்படுத்துவதில் என்ன செய்கிறோம்? ஒரு வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு வீழ்ச்சி, அவரை மதிக்கிறதில்லை, அவரை குறித்த மதிப்பீடில் ஒரு வீழ்ச்சி இருக்கும் பொழுது, சபையில் உள்ள வரும்போது ஆராதனையிலும் ஒன்று இருக்கிறது, ஒரு பயபக்தியிலே ஒரு வீழ்ச்சி இருக்கிறது. அதை நம்மிலே அதை நாம் பார்க்க முடியும், நம்முடைய பிள்ளைகளிலே அதை பார்க்க முடியும், சபையிலே நாம் இருக்கிற விதத்திலே நாம் நினைச்ச முடியும், அதை பார்க்க முடியும். சபையிலே எப்படி பயபக்தியாக இருக்கிறோம் என்பதை வைத்தே சபையிலே நமக்கு இல்லை என்றால் தேவன் மீது இருக்கிற ஒரு பயபக்தியிலே எவ்வளவு வீழ்ச்சி இருக்கிறது என்பதை நினைச்ச முடியும், நாம் அறிய முடியும். சாதாரணமாக சபையை எடுத்துக்கொள்கிற ஒரு காலம், இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனையை அலட்சியப்படுத்துகின்ற ஒரு காலத்திலே நாம் நினைச்சுக்கிறோம், வாழ்கிறோம். நான் சமீபத்தில் பார்த்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அது ஒரு கற்பனை கதையாக, நிகழ்ச்சியாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதில் நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் ஒன்று இருக்கிறது. ஒரு கம்பெனியில் உள்ள HR மேனேஜர், ஹியூமன் ரிலேஷன்ஸ் மேனேஜர், தொழில் உறவு இலாக்காவுடைய ஒரு அதிகாரி, அவர் திடீரென்று ஒரு நாள் மரிக்க நேரிட்டது. ஆகவே அவர் இறந்தவுடனே நேர எங்கே போகிறார்? நேரே பரலோகத்துக்கு போகிறார். அங்கே போன உடனே அந்த கதவு திறக்கிறது. அப்பொழுது தூதர்கள் வருகிறார்கள். அங்கே பின்னே
யார் வருகிறார்? ஆண்டவரும் வருகிறார். உடனே அதை பார்த்த உடனே இவர் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், இங்கே பலதரப்பட்ட பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் சந்தித்தவர். அங்கே போன உடனே அவருக்கும் எப்படி பழக்கம் வரும்? ஹாய் காட், ஹவ் ஆர் யூ என்று தானே விஷயம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எப்படி இருக்கிறீர்? உடனே அவரும் என்ன சொல்லுவார்? ஹாய், ஐ ஃபைன், ஹவ் ஆர் யூ என்று தானே செய்வார், கேட்பார். உடனே எங்கே திடீரென்று இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்ட உடனே அவர் சுற்றி அவரை அந்த அம்மாவிடம் விசாரித்து விட்டு அவர் சொன்னார், பரவாயில்லை, நீ ஏதோ எப்படியோ காலத்தின் கட்டாயத்தினால் என்ன செய்து விட்டாய், இங்கே வந்து விட்டாய். ஆகவே இப்பொழுது நான் உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். நீ ஒரு நாள் இங்கே என்னோடு கூட பரலோகத்தில் நினைச்சலாம் இருக்கலாம். அடுத்த நாள் உன்னை நான் நரகத்துக்கு அனுப்புவேன். அங்கேயும் ஒரு நாள் என்ன செய்யலாம், நீ இருக்கலாம். அதற்கப்புறம் உனக்கு எது பெஸ்ட்டாக தெரிகிறதோ அதுக்கு நீ என்ன செய்யலாம், நீ போய்கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னார். உடனே அன்றைக்கு நாள், அந்த ஃபஸ்ட்டு டே, பரலோகத்திற்கு போன அந்த ஃபஸ்ட்டு டே அன்றைக்கு அவர்கள் அங்கே உள்ள ஆண்டவரை பார்த்தார், தூதர்களை பார்த்தார். அவர்கள் ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். கேராபிலும் ஓயாமல் அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்திலே அவரும் ஒரு நாள் இருந்தார். ஒரு 24 மணி நேரம் முடிந்தது. உடனே அடுத்த நாள் ஆண்டவர் அந்த ஹெச்ஆர் மேனேஜரை எலிவேட்டரில் வைத்து சர்ரென்று நினைச்சார், கீழே அனுப்பினார். இப்பொழுது கீழே இறங்கின உடனே அங்கே நரகத்தின் வாசல் நினைச்சிருது, திறக்கிறது. நரகத்தை திறந்த உடனே அங்கே உள்ளே இவர் நுழையும் பொழுதே அங்கே யார் வந்து வரவேற்கிறார்? பிசாசு வந்து வரவேற்கிறார். அவன் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி சூட், ஃபுல் சூட் அண்ட் கோட் அவர் இருக்கிறார். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹாய். அந்த ஹெச்ஆர் மேனேஜரும் அப்படி தன்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறிவிட்டு இந்த ஹெச்ஆர் மேனேஜர் உள்ளே போகிறார். கூட்டி கொண்டு வந்து உள்ளே எல்லாம் காமிக்கிறார். உடனே பிசாசு அப்படி போய் அப்படி கூடயே போய் கொண்டு இருக்கிறான். அங்கே கால்ஃப் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கூட்டம். அதற்கு அப்போல அங்கே ஒரு பார் திறந்திருக்கிறது. அந்த பாரில் ஆட்கள் மொத்தமாக இருக்கிறார்கள். இப்படி அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறார்கள். ஒரு நாள் முழுவதும் அங்கே அவர் அந்த ஹெச்ஆர் மேனேஜர் அதையெல்லாம் கழிக்கிறார். உடனே பார்க்கிறார், இதுவும் நன்றாய்த்தான் இருக்கிறது, நரகமும் நன்றாய்த்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் ஒரு நாள் முடிந்த உடனே மறுபடியும் அந்த எலிவேட்டர் வந்தது. நேரே எங்கே போய் நிற்கிறார்? இப்பொழுது பரலோகத்தில் நிற்கிறார். உடனே ஆண்டவர் மறுபடியும் அந்த மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர் அவரை பார்த்து கேட்குறார், நீ ஒரு நாள் முழுவதும் பரலோகத்தில் இருந்தாய், இப்பொழுது ஒரு நாள் முழுவதும் நரகத்திலும் இருந்தாய், உனக்கு எது பெஸ்ட் என்று தெரிகிறதோ அதை நினைச்சிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னோடனே அவர் உடனே, அவர் சைக்காலஜி எல்லாம் படித்தவர் இல்லையா, உடனே யோசித்து பார்த்தார். எல்லாம் பரலோகம் நன்றாய்த்தான் இருக்கிறது, நீங்கள் இருக்கிறீர்கள், தூதர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எனக்கு மிகவும் நன்றாய்த்தான் இருக்கிறது. ஆனால் நரகமும் எப்படித்தான் இருக்கிறது, நன்றாய்த்தான் இருக்கிறது. அங்கேயும் என்னை அருமையாக வரவேற்றார்கள், அருமையான காட்சிகள், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தான். ஆகவே நான் நரகத்திற்கே நான் போக வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் என்று சொன்னார். உடனே சரி பரவாயில்லை, நீ போகலாம் என்று சொல்லி எலிவேட்டரில் அவரை வைத்து கீழே இறக்கினோடனே சர்ரென்று எங்கே வருகிறது, அது கீழே வந்து விட்டது. கீழே வந்தோடனே நரகத்தின் வாசல் கதவுகள் எல்லாம் திறந்து உள்ளே போகும் பொழுது அங்கே முழுவதும் பார்க்கிறார், சுடுகாடாய் என்ன இருக்கிறது. அவர் வனாந்திரத்திலே கல்லறை தோட்டத்தில் நிற்பது போன்ற ஒரு காட்சியை தான் அங்கே பார்க்கிறார். உடனே என்ன இப்படி நாம் பார்த்த நரகம் மாதிரி தெரியவில்லையே, இது வேறு மாதிரி எல்லாமா இருக்கிறது என்று சொல்லி அவர் திகைத்து அவர் நிற்கிறார். உடனே அப்படியே பார்த்து கொண்டு ஒன்றாய் பார்க்கிறார். அங்கே அவர் பார்த்த அந்த பெரிய பெரிய அதிகாரிகள், முதல் முறை வரும்பொழுது பார்த்த பெரிய பெரிய அதிகாரிகள்,
எல்லாருமே கந்தல் ஆடை அணிந்து கொண்டு குப்பையும் சேரையும் அவர் புரக்கி கொண்டு பரிதாபமாய் அவர்கள் நிற்கிறதை இவர் பார்த்தார். உடனே என்ன இப்படி, நான் முதல் தடவை வரும்போது அப்படியெல்லாம் நரகம் இல்லை, இப்பொழுது கடினமாக இருக்கிறதே என்று சொல்லி பார்த்துவிட்டோம்னே உடனே அந்த பிசாசு என்ன செய்து விட்டான், வந்து விட்டான். இன்னும் பிசாசு வந்தவுடனே அவர் அதிர்ச்சியாக அவர்கிட்ட கேட்குறார், நான் முதல் தடவை வரும்பொழுது நரகம் எப்படி இருந்தது, இப்பொழுது வரும்பொழுது இப்படி வைத்திருக்கிறே என்று கேட்டான். உடனே பிசாசு அவனுடைய தோளில் கையை போட்டு அவன் சொன்னான், முதல் தடவை ஃபஸ்ட் டைம் we were recruiting, now you are an employee of the hell. முதல் தடவை நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம், ஆட்களை வேலைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம், ரெக்ரூட் பண்ணி கொண்டிருந்தோம். இப்பொழுது நீ யார், என்னுடைய பணியாளி, ஆகவே நீ இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதில் ஒரு உண்மையான ஒரு கருத்து இருக்கிறது. இன்றைக்கு நாம் காண்கிற காட்சிகள் எல்லாமே பிசாசு நமக்கு என்ன செய்கிறான், காட்டுகிறான். நாம் பார்க்கிற அந்த விளையாட்டு மைதானம், இல்லை என்றால் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை என்றால் பார்க்கிற சந்தோஷமான நிகழ்ச்சிகள், இவள் எல்லாமே பிசாசு இப்பொழுது நினைச்சான் காட்டிக்கொண்டு இருக்கும் பொழுதே நமக்கு நரகம் எப்படி தெரிகிறது, நன்றாய்த்தான் தெரிகிறது. பிசாசு காட்டுகின்ற எல்லாமே நன்றாய்த்தான் தெரிகிறது. ஆனால் நாம் வாழுகின்ற நாட்களிலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், ரெக்ரூட் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய கம்பெனிக்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையான ஒரு நாள் நாம் அங்கே வரும்பொழுது இவைகள் அத்தனையுமே மாயை என்பதை நாம் நிச்சயிவோம், நாம் பார்ப்போம். தேவன் ஒருவரே எப்படி இருப்பார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பார். ஆகவே வளர்ந்து வர்ற பிள்ளைகளானாலும் சரி, சபையிலே தேவனுடைய மதிப்பை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் அதில் வீழ்ச்சியை காணுகிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கிற எந்த விதமான ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அது விஞ்ஞான வளர்ச்சியாக இல்லை என்று நான் நினைத்த காலமாக இருந்தாலும் சரி, எப்பொழுது உள்ள காலமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சகட்டமாய் போகின்ற ஒரு நாளானாலும் சரி, தேவன் அவராகவே நிச்சயிறார் இருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை யார் கொடுத்தே ஆக வேண்டும், நாம் கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவருடைய உண்மையான பிள்ளைகள் அவருக்கு கொடுத்தே ஆவார்கள், அவரை கனப்படுத்தி ஆவார்கள். அவரை அறிந்திருக்கிறவர்கள் கனப்படுத்தி ஆவார்கள். அவரை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காண்கிற காட்சியெல்லாம் பார்த்து கொண்டு பிசாசும் நல்லவனாகத்தான் இருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் என்ன வீழ்ச்சியை நான் நினைச்சிரோம் பார்க்கிறோம். அவரை கனப்படுத்துகிறதிலே வீழ்ச்சி, ஆராதனையிலே பயபக்தியிலே ஒரு வீழ்ச்சி, சபையை தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து அவர்களோடு ஐக்கியம் வைத்து தேவபக்தியாய் நடக்க மனதில்லாதவர்களாய் இருக்கிறவருடைய துன்பத்தை அனுபவிக்கிறதில் நாம் பிரியப்படுகிறது இல்லாமல் ஒரு வீழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே சபை இல்லைன்னா ஆராதனை என்பது சொல்லவிட தேவன் இருக்கிற அந்த ஆலயத்திலே எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் 2-3 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 89 7வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 89:7. தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். நான் இங்கே பார்க்கிறது, தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். அப்போ சபை ஆராதனை என்றால் அங்கே யார் கூடுகிறார்கள், யார் கூட வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற பிள்ளைகள் கூடுகிற இடம்தான் என்னது? ஆலயம். அங்கே யார் கனம் பொருந்தியவராய்
அஞ்சப்படத்தக்கவராய் யார் இருக்கிறார்? தேவன். அதுதான் சபை. அங்கேதான் தேவன் வாசம் செய்கிறார். பரிசுத்தவான்களாய், இல்லை என்றால் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற அவர்கள் கூடுகிற இடம்தான் என்னது? ஆராதனை. அங்கே தேவன் வாசம் செய்ய என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆகவே அப்படி ஒரு விருப்பம் இல்லாமல் இந்த இடத்துல ஆராதனைக்கு வருகிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு விருப்பமான இடம் இது இல்லாமல் நிச்சயலாம் இருக்கலாம். இங்கே யாரை கனப்படுத்தும்படியாக நாங்கள் கூடி வருகிறோம்? தேவனை, நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்தவரை ஆராதிக்கும்படியாகவும் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தும்படியாகவும் தான் இருக்கிறார்கள். நாம் கூடி வருகிறோம். பரிசுத்தவான்களாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் வழியிலே நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற ஜனங்களாய் கூடுகிற ஒரு இடம்தான் நம்முடைய இந்த சபை கட்டடம். அதைத்தான் ஆண்டவர் நினைச்சார், விரும்புகிறார். இங்கே அவர் அஞ்சப்படத்தக்கவராய் நினைச்சார். அவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அன்றாட வாழ்க்கையில நமக்காக நம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சார், நடத்தி வருகிறார். நம்முடைய வலதுபுறம் இடதுபுறம் போகும்பொழுதெல்லாம் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி அநேக நம்ம சாட்சிகளை எல்லாம் நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சார், நடத்துகிறார். அப்பேற்பட்டு நம்மோடு கூட இருப்பதினாலே அவருக்கு செலுத்தும் கணத்திலே ஒரு வீழ்ச்சியும் நான் நினைச்சுவிடக்கூடாது, நான் காட்டிவிடக்கூடாது. நம்முடைய சகோதரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வருகின்ற அவர்கள், சகோதரர்கள் சகோதரிகள், இவர்கள் எல்லாரும் நமக்கு பிரியமாய் சாதாரணமாய் தாழ்மையாய் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை கனிவோடு நடத்துகிறதுனாலே ஒரு நாளும் அவர்களை என்ன செய்து விட முடியாது, அலட்சியப்படுத்தி விட முடியாது. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் மார்தட்டி கொண்டு இருக்கும் பொழுது உண்மையிலேயே நான் தேவனுடைய பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள், என்னை சுற்றி தேவனுடைய சபையில் இருக்கிற எத்தனையோ பேர், நான் அறியாமல் நான் தவறுதலாய் மதிப்பீடு குறைய நான் அவர்கள் மீது வைத்திருந்தாலும் அவர்கள் உண்மையான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறார்கள்? பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் அவர்கள் சபையில் என்ன செய்கிறார்கள்? கூடி வருகிறார்கள். தேவன் யாரை கனப்படுத்துவார்? அவரை கனப்படுத்தவில்லை, அவர் கனப்படுத்துகிறார். அவரை கனஈனம் பண்ணுகிறவர்கள் கனஈனம் அடைவார்கள். அவரை கனஈனம் பண்ணுகிறவர்கள் கனஈனம் அடைவார்கள். ஆகவே சபையை இல்லை என்றால் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையிலே இல்லை என்றால் நாம் தேவனுக்கு வைத்திருக்கிற அந்த இடத்துல ஒரு நாளை மணி செய்து விட வேண்டாம், வீழ்ச்சி அடைந்து விட வேண்டாம். என்னுடைய சிங்காசனத்தில் யார் ராஜாவாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் ராஜாவாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஆண்டவரே நீர் கொஞ்சம் விலகிக்கொள்ளும் என்று நான் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவரை கனப்படுத்த முடியாது இருக்கிறார். நான் ஒருவேளை கனப்படுத்த நான் தவறுவேன் என்றால் நான் எங்கேயோ ஒரு வீழ்ச்சியை என்ன செய்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு வீழ்ச்சியை நான் அடைந்திருக்கிறேன். ஆகவே நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் என்ன செய்கிறதில்லை, கொடுக்கிறதில்லை. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 111:1. அல்லேலுயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். நாம் கூடி வருகிற இந்த ஆராதனை இல்லை என்றால் இந்த ஆலயம், இந்த சபை, யார் கூடி வருகிற ஒரு சபை? செம்மையானவர்களாய் கூடி வருகிற ஒரு சபை, நேர்மையானவர்களாய். செம்மையானவர்கள் என்று சொல்லும் பொழுது நான் இப்படித்தான் பார்க்கிறேன், தங்களுடைய வாழ்க்கையில நேர்மையாய் நடக்க பிரயாசப்படுகிறவர்கள், நேர்மையாய் நடக்கிற பிரயாசப்படுகிறவர்கள், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் நேர்மையாய் நீதியாய்
தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீதிக்கு முதலிடம் கொடுத்து உத்தமமாய் நடக்கும்படி பிரயாசப்படுகிறவர்கள், அவர்கள் கூடி வருகிற சபையிலே தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் வாசம் பண்ணுவார். அவரை நான் துதிப்பேன் என்று நினைச்சுகிறார் சொல்கிறார். தாவீது அப்படிதான் பார்க்கிறார். சபை கூடி வரும் பொழுது செம்மையானவருடைய சங்கம் இது, உண்மையாய் தேவபக்தியாய் இருக்கிறவருடைய உத்தமமாய் பிரயாசப்படுவருடைய சங்கம் இது. அங்கே நான் யாரை துதிக்கிறேன்? ஆண்டவரை துதிக்கிறேன். முழு இருதயத்தோடு நான் அவரை உயர்த்துவேன். நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறீர்களா? தேவனை கனப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளையும் மன்னிக்கிறார்கள், கனப்படுத்துகிறார்கள். ஒருவரையாவது குறைவாய் மதிப்பீடு செய்கிறது இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். அவளுக்கு ஒன்று தெரியும், ஒருவேளை நான் என்ற சகோதரனை நான் அற்பமாய் எண்ணுகிறேன், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் உத்தமமாய் என்னை காட்டிலும் அதிகமாய் அவர் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியும். இந்த சகோதரியை நான் அற்பமாய் நான் எண்ணுகிறேன், ஆனால் என்னை காட்டிலும் அந்த சகோதரி தன்னுடைய கிச்சனில் தன்னுடைய தான் வேலை செய்கிற இடத்துல உத்தமமும் நீதியுமாய் இருந்து தேவனை என்ன செய்ய முடியும்? கனப்படுத்த முடியும். அப்படிப்பட்டவர்கள் கூடி வர வேண்டிய ஒரு இடம்தான் இது, சபை. அப்படி பிரயாசப்படுகிறவர்கள் கூடி வருகிற இடம்தான் சபை. மற்றபடி நம்முடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, நேர போக்குவதற்காகவோ இல்லை என்றால் நம்முடைய மனச்சாட்சியை கொஞ்சம் சாந்தப்படுத்துவதற்காகவோ மக்கள் கூடி வருகிற இடமாக நம்முடைய சபை இல்லை. அநேக சபைகள் இன்றைக்கு அப்படி இருக்கிறது. ஜனங்களை பிரியப்படுத்தி சிறிது நேரம் அவர்களை சந்தோஷமாய் அவர்களை வைத்து மறுபடியும் வந்த நிலைமையிலேயே திரும்ப அவர்களை அனுப்ப வேண்டும் என்று இருக்கிற அநேக சபைகள் நினைச்சுகிறது இருக்கிறது. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போக வேண்டும் என்றால் 3 மணி நேரம் சினிமா தியேட்டரிலும் என்ன இருக்கிறது? என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது. அவர்களுடைய ஒரே நோக்கம் தங்களிடத்தில் வந்து படம் பார்க்கிறவர்களுக்கு 3 மணி நேரம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படுத்த வேண்டும். அவருடைய வாழ்க்கையை பற்றி அவளுக்கு கவலை இல்லை, அவருடைய எதிர்காலத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட எல்லோருக்கும் நாம் யாரை கனப்படுத்துகிறோம்? தேவனை கனப்படுத்துகிறோம். உங்களுடைய ஆத்துமாவை என்ன செய்கிறோம்? நாங்கள் கனப்படுத்துகிறோம். அது வெளியேறப்பட்டது என்று நினைக்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை சொல்லி ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்கிற வார்த்தையின்படியே நம்ம நினைச்சுக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆகவே நாம் கூடியிருந்த சபை ஆராதனை அது கனம் புரிந்ததாயும் தேவனை கனப்படுத்துகிற ஒரு இடமாகவும் நினைச்ச வேண்டும், அது இருக்க வேண்டும். அப்படி இல்லாது இருக்குமென்றால் ஒருவேளை உங்களுக்கு இந்த இடம் இல்லை என்றே நான் சொல்ல முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் 9வது வசனம். இந்த சபை யார்? இல்லைன்னா சபை எப்படிப்பட்டது? இந்த சபை இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் யாராக மாறப்போகிறார்கள்? கடைசி நாளில் பார்க்கிறான், தூதரில் ஒருவன் இடத்துல வந்து, இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவுடைய மனவாட்டியை, மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். அப்போ மனைவியாகிய இந்த மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று ஆண்டவர் யாரை காண்பிப்பார்? உண்மையாய் இந்த உலக வாழ்க்கையிலே தம்மை கனப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் நினைச்சு போகிறார். அவர் இதுதான் என்னுடைய மனவாட்டி என்று நினைச்சுவார், அவர் காண்பிக்க போகிறார். ஆகவே என்னோடு கூட இருக்கிற என் பக்கத்தில் இருக்கிற என்னுடைய அருமையான சகோதரன் உண்மையாய் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அவரும் சேர்ந்து நானும் சேர்ந்து தான் அவருடைய மனவாட்டியாய் நாம் நினைச்சுக்கிறோம், நாம் மாறப்போகிறோம். அப்படிப்பட்ட மனவாட்டியாய் இருக்கிற சகோதரனும் சகோதரியுமாய் சேர்ந்து வருகிற ஒரு இடம் தான் எது? இந்த ஆராதனை. அப்படிப்பட்ட இடமாய் நம்முடைய ஆராதனையும் இந்த கட்டடமும் நினைச்ச வேண்டும். இந்த கட்டடத்தில் நம்ம கூடி வருகிற ஒரு சூழலும் நினைச்ச வேண்டும், இருக்க வேண்டும். மற்றபடி நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக சபையுடைய ஆராதனை நினைச்சவில்லை, நடத்தவில்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வந்துவிட்டு போகலாம் என்பதற்காக நம்ம நினைச்சவில்லை, நடத்தவில்லை.
அநேகர் வர வேண்டும் என்று விருப்பத்தோடும் நாம் நினைச்சவில்லை, நடத்தவில்லை. இந்த இடம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை கனப்படுத்துகிறவர்கள், உத்தமமாய் வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்கள், உத்தமமாய் வாழுகிறவர்கள், மனவாட்டியாய் மாற வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள், அவர்கள் கூடி வருகிற இடமாகத்தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், நாம் பிரயாசப்படுகிறோம். ஆகவே கடைசி நாட்களில் உள்ள அபாயத்தை நான் உங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை சொல்ல போல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறதை பாருங்கள். நான் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக என்று சொல்லி என்ன செய்கிறார், ஆரம்பிக்கிறார். கடைசி நாட்களில் அப்போஸ்தலன் என்ன நடக்கும் என்று அவர் சொல்கிறார். தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் ஜனங்கள் எதிலே பிரியப்படுகிறார்கள்? கட்டுக்கதையிலே என்ன செய்கிறார்கள், அவர்கள் பிரியப்படுகிறார்கள். வம்ச வரலாறுகளே பிரியப்படுகிறார்கள். இல்லை என்றால் அவர்கள் தங்களுடைய செவிக்கு என்ன பிரியமோ அதிலே என்ன செய்கிறார்கள், அவர்கள் பிரியப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஆகவே நீ அதை குறித்து எச்சரிக்கையாய் இரு என்று தீமோத்தேயுக்கு என்ன செய்கிறார் அப்போஸ்தலன் அவர் எழுதுகிறார். எதிர்விட்டு அவர்கள் எதுக்கு போகிறார்கள்? தேவ பக்தியாய் தெய்வீக பக்தியை விட்டு அவர்கள் கட்டுக்கதைகளுக்கும் கதைகளுக்கும் அனுப்பிச்சார்கள். அவர்கள் செல்லுவார்கள். தங்களுடைய செவிக்கு எது விருப்பமாய் இருக்கிறதோ, தங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதற்கு ஜனங்கள் நினைச்சுவார்கள், செல்லுவார்கள், அதைத்தான் விரும்புவார்கள். ஆனால் எதை விரும்ப மாட்டார்கள்? தேவ பக்தியை என்ன செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள் என்று தீமோத்தேயுக்கு என்ன செய்கிறார், அவர் எச்சரிக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், நான் 2வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதே தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று யாருக்கு எழுதுகிறார்? தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இந்த வசனம் என்னை அதிகமாய் தொட்டது. சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, இல்லை என்றால் ஜனங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, உனக்கு நேரம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, நீ என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களை ஜாக்கிரதையாய் நீ பிரசங்கம் பண்ணி, உபதேசம் பண்ணி, கண்டனம் பண்ணி, கடிந்து கொண்டு என்ன செய், புத்தி சொல் என்று சொல்லுகிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுவுக்கு. நீ ஜனங்கள் பக்தி விருத்திக்கு இவைகளை சிந்தியாமல் தங்களுடைய செவிக்கு பிரியமானவர்களை சிந்திக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன? நீ என்ன செய்ய வேண்டும்? அவளை ஜாக்கிரதையாய் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணி புத்தி சொல்லு. அவர்கள் வழி விலகும் போது அவர்களை என்ன செய், நீ கடிந்து கொள் என்று சொல்கிறார். அவர்கள் எதிலே பிரியப்படுவார்கள்? 3வது வசனத்தில், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எங்கே டீவியேஷன் நடக்குது பாருங்கள், எங்கே வழி விலகு நடக்கிறது. தேவ பக்தியிலிருந்து கட்டுக்கதைக்கு என்ன செய்கிறது போகிற ஒரு டீவியேஷன். எங்கே சத்தியத்தை விட்டு எங்கே போகிறது? கட்டுக்கதைகளுக்கு ஒரு டீவியேஷன். ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது இதை குறித்து நீ ஜாக்கிரதையாக என்ன செய், கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுதே 2 டீவியேஷன் நடக்கிறது. ஒன்று
தேவ பக்தியாய் நடக்கிறதுலேருந்து ஒரு கட்டுக்கதைக்கு ஒரு டீவியேஷன். இன்னொன்று சத்தியத்திலிருந்து நான் என்ன செய்கிறது, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும். இவை கடைசி காலையில் நடக்கும். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் இப்படி தான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லும்பொழுது நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை கூப்பிடும் பொழுது நான் இப்படி தான் என்னை நான் முத்து பார்க்கிறேன். வா என்று சொல்லி என்னை கொடுக்கும்போது நான் தான் வழி என்று சொல்லும்போது எனக்கு அவர் என்ன செய்கிறார், வாசலாக இருக்கிறார். அவர் எனக்கு காட்டும் பொழுது ஜீவனை என்ன செய்கிறார், காட்டுகிறார். அந்த ஜீவனை தேடி தான் நான் இந்த வாசலுக்கு என்ன செய்தேன், வந்தேன். அப்போது அந்த ஜீவனை ஆண்டவர் சொல்லும்பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஜீவனை நான் அடைவதற்கு முன்பாக நான் எதை கடந்து போக வேண்டும், சத்தியத்தை நான் நிச்சய வேண்டும், கடந்து போக வேண்டும். நான் அங்கே இருந்து வழியிலிருந்து நான் ஜீவனுக்கு போவதற்கு தான் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். அதற்கு தான் அநேக கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஜனங்கள், கள்ள போதகர்கள். அவர்கள் வழியிலிருந்து அப்படியே ஜீவனுக்கு போய்விடலாம் என்று அநேக கட்டுக்கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்வார், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அப்போ சத்தியத்திற்கு நீ கடந்து போகாமல் எங்கே போக முடியாது, ஜீவனை அடைய முடியாது. எந்த சத்தியத்தை நான் அறிந்திருக்க வேண்டும், தேவனை பற்றிய உண்மைகளை அறிந்திருக்க வேண்டும். என்னை பற்றிய உண்மைகளையும் நான் நினைச்ச வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆக்குவீர்கள். நான் யார் என்கிற உண்மை, நான் என்னை பற்றிய உண்மையை நான் என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அநேகர் தங்களை பற்றிய உண்மையை என்ன செய்ய வேண்டும் இல்லை, விரும்புவதில்லை. நான் நன்றாய்த்தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தங்களை பற்றிய உண்மையை அவர்கள் நினைக்கிறார்கள், அறிய விரும்பவில்லை. அநேகர் அறிய விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தங்களை பற்றி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி உண்மையை அறிவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதை பைபாஸ் பண்ணி எப்படியாவது போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களை பற்றி சிந்திப்பதற்கு அவர்கள் நேரம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன வேண்டும், அந்த வழியாக வந்திருக்கிறார்கள், ஜீவனை அடைய வேண்டியதில் சந்தேகமே இல்லை. ஆனால் தங்களை பற்றி உண்மையை அறிந்தவில்லை, சத்தியத்தை அறிய வேண்டிய விருப்பமும் இல்லை. சத்தியத்தை அறியாமல் என்ன அடைய முடியாது, ஜீவனை அடையவே முடியாது. சத்தியத்தை அறியாமல் ஜீவனை அடைய முடியாது. சத்தியத்தை அறிவதிலே ஒரு வீழ்ச்சி. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகத்திலே வளர்ச்சி, எதிலே வீழ்ச்சி, தெய்வ பக்தியிலே ஒரு வீழ்ச்சி, சத்தியத்தை அறிகிறதிலே ஒரு வீழ்ச்சி. ஆகவே தான் சபைக்கு வரும்போது கூட அந்த ரெவரன்ஸ் இல்லை. தேவனுடைய வார்த்தையை வாசித்து என்னை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் விருப்பம் இல்லாமல், சத்தியத்தை அறியாமல், விடுதலையும் பெறாமல் ஜீவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், விரும்புகிறார்கள். சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம், என்னை அன்றாடம் விடுதலை ஆக்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அது இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில விடுதலை ஆக்கிக் கொண்டே இருக்கிறேன் என்னால் சொல்ல முடியவில்லை என்றால் நான் சத்தியத்தை நினைச்சவில்லை, நான் இன்னும் அறியவில்லை. சத்தியத்தை அறியாமல் நான் எதை அடைய வேண்டும் என்று நான் சபைக்கு வந்திருக்கிறேன், ஜீவனை அடைய வேண்டும் என்று சபைக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நானே வழி என்று சொன்னார். அது உண்மைதான், அந்த வழியை அறிந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்காமல் ஜீவனை நீங்கள் அடைய முடியாது. நான் எப்படி என்னை குறித்து நான் பார்க்கிறேன், என்னை பற்றிய உண்மையை நான் பரிசோதித்து பார்க்கிறேனா, நான் விடுதலை பற்றிருக்கிறேனா, தேவன் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரா, நான் தேவன் என்னை விடுதலை ஆக்கும்படியாய் நான் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் என்னை சுற்றி இருக்கிறவர்களை பற்றி நான் சொல்லிக்கொண்டே நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யார், என்னை பற்றிய உண்மை என்ன, தேவன் என்னை குறித்து என்ன பேசியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வரும்போது என்ன சொன்னார், புஸ்தகத்தில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, அதை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், ஆகவே இப்பொழுது இடங்கொடு, இப்பொழுது எல்லா நீதியும் என்ன செய்ய வேண்டும், நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை அறிந்திருந்தால் அந்த சத்தியத்தை என்ன செய்தார், அவர் நிறைவேற்றினார். தேவனுடைய வார்த்தைகளை அவர் வாசித்தார், தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லும் போதே அறிந்திருந்தார். ஆகவே அதை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவதற்கு தன்னை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக ஆராதனை வந்திருக்கிறேன்னா இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்று நாம் வாழ்க்கையிலே நாம் அதை கடைபிடிக்கிறோமா, பிரயாசப்படுகிறோமா? இல்லை என்றால் சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக வாழ்ந்து கொண்டு
வழியையும் ஜீவனையும் மாத்திரம் அறிந்தவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஒன்றை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறியாமல், சத்தியத்தை அறியாமல், ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே சத்தியம், சத்தியவான் எவனும் என்னுடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறான்? செவி கொடுக்கிறான். ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையிலே நம்மோடு கூட பேசும்போது நாம் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நாம் இல்லாமல் இருப்போம் என்றால் நாம் ஒரு நாளும் மன்னிக்க முடியாது. நாம் தேவனுடைய ஜீவனை நாம் மன்னிக்க முடியாது, அடைய முடியாது. அனைவருடைய வாழ்க்கையை நாம் மேலோட்டமாய் பார்ப்போம் என்றால் அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? ஆழம் இல்லை. அவர் தேவனை அறிய வேண்டும் என்று நினைச்சவில்லை, பிரயாசப்படவில்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆற்றிலே வெள்ளம் பொழுது அதை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய ஆழம் எவ்வளவு என்பதை நினைக்க முடியாது, கணிக்க முடியாது. ஆனால் அந்த தண்ணீரெல்லாம் வற்றி விட்டதுக்கப்புறம் நாம் அதை பார்ப்போம் என்றால் அது உண்மையிலே எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்பதை நிச்சயலாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான் இருக்கிறது. எல்லாமே எனக்கு நன்றாய் நடக்கும் பொழுது, நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் பொழுது, நான் விரும்பினதெல்லாம் நான் அடையும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுமூத்தாக போய்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி போய்கொண்டு இருக்கிறது? வெள்ளம் வருகிற ஓடுகின்ற ஒரு ஆற்றை போல இருக்கிறது. செழிப்பிலே நான் எவ்வளவு ஆழம் என்பதை யாருமே நினைக்க முடியாது, கண்டுகொள்ள முடியாது. ஆனால் நான் துன்பத்தின் வழியிலே, கஷ்டத்தின் வழியிலே, பாடுகளின் வழியிலே, இல்லை என்றால் எல்லாவற்றையும் இருந்து ஒன்றுமில்லாமல் என்ற நம்பிக்கையெல்லாம் அற்று போய் இருக்கும் பொழுது நான் போகிற அந்த ஆற்றை ஜனங்கள் பார்க்கும் பொழுது எதை பார்க்க வேண்டும்? அது ஆழத்திலே இன்னும் தண்ணி கிடக்கிறது என்பதை நினைக்க வேண்டும். ஷாலோவாக இருக்கிற அந்த ஆற்றிலே பார்ப்போம் என்றால் அந்த தண்ணீர் இருக்காது. ஆனால் அது உண்மையிலே ஆழமாக இருந்தால் தண்ணீர் எங்கே வரை இருக்கும்? அது ஆழமாய் வற்றி போனால் கூட அங்கே என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில ஜனங்கள் வந்து பருவதற்கு ஜீவ நீரோற்று அதில் என்ன செய்யும்? இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்றால் அந்த அந்த ஆற்றில் பார்ப்போம் என்றால் ஒரு பக்கம் உயரமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆழாகிறது, இன்னொரு பக்கம் உயரமாக இருக்கிறது, அதற்கப்புறம் ஆழமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் ஒருவேளை அந்த ஆற்றை பார்த்து தண்ணீர் நிறைய போகும் பொழுது, இந்த ஆறு நல்ல ஆறு தான், அதிலே ஒரு போட்டை நான் வைத்து ஜனங்களை நான் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நான் கொண்டு போக வேண்டும் என்று அவர் போட்டை விட்டால் இந்த ஆற்றில் போகும்பொழுது என்ன ஆகும்? ஸ்ட்ரக்காகி நிற்கும், அங்கே தடுத்து நிற்கும். ஏன்? என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? மேடும் பள்ளமாக இருக்கிறது. ஆகவே யாருமே கடந்து போக முடியவில்லை. நான் இதை என்னுடைய கற்பனையாக நான் பார்த்தேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உபயோகித்து அதில் ஒரு போட்டு மாதிரி வைத்து சில தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்னும் வராதவர்களை பிடித்து அதில் ஏற்றி இவருடைய வாழ்க்கை மூலமாக இதை அக்கறையில் சேர்த்து விடலாம் என்று ஆண்டவர் நினைத்து ஒரு போட்டை உள்ள கொண்டு விட்டால் அந்த போட்டை எங்கேயே நிற்கிறது? ஸ்ட்ரக்காகி நிற்கிறது. பார்ப்பதற்கு எப்படி தண்ணி போகிற மாதிரி இருந்தது, ஆனால் என்ன இல்லை? ஆழம் இல்லை. ஏன்? ஆண்டவர் விரும்பும் பிரகாரம் அந்த ஆற்றில் ஆழம் இல்லை. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் ஒரு பிரயோஜனமும் மற்றவர்களுக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு ஆத்மா கூட அந்த கரைக்கு என்ன செய்ய முடியவில்லை, போக முடியவில்லை. ஏன்? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் நிற்கிறார்கள், ஸ்ட்ரக்காய் நிற்கிறார்கள், முன்னேற முடியவில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையினமாக தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்ச முடியவில்லை, அடைய முடியவில்லை. ஏனென்றால் இந்த வாழ்க்கையிலே தொடும் பொழுது என்ன இருக்குது? ஸ்ட்ரக்காய் இருக்கிறது. பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? மேலோட்டமாய் தண்ணி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. தேவன் அங்கே இருந்து பார்க்கிறார். அநேக நேரம் இந்த ஆற்றை பார்த்து இதில் ஒரு போட்டை விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் போட்டை என்ன செய்யவில்லை, தேவன் விரும்புகிற போக முடியல. ஏன்? ஆழம் இல்லாததுனாலே, நம்முடைய வாழ்க்கையில் ஆழம் இல்லாததுனாலே. ஆண்டவரே, எனக்கு இந்த காட்சியின் மூலமாக நான் உணர்த்து, ஆண்டவரே, என்னுடைய போட்டு எப்பொழுதும் மேடும் பள்ளதும் இல்லாமல் அது ஆழம் நிறைந்ததாக இருக்கட்டும். வாழ்ந்திருக்கும் காலத்தில் அல்ல, நான் தாழ்ந்திருக்கும் போது ஜனங்கள் என்ன பார்க்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே தண்ணீர் இருக்கிறதை பார்க்க வேண்டும். அந்த ஜீவ தண்ணீரில் நீர் விரும்புகிற, நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நீர் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும்
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெவரன்ஸை, பயபக்தி நிறைந்தவளாக இருப்போம். ரெண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரெண்டு குறிப்புகளை விட்டு நாம் வழி விழுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. ஒன்று, தேவ பக்தியை விட்டு கட்டுக்கதைகளுக்கு போய் செவிசாய்க்கும் காலம் இருக்கிறது. இன்னொன்று, சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாயும் காலம் இருக்கிறது. ரெண்டு ஆபத்திலிருந்தும் தேவன் நம்மை விலக்கி காத்து